ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம மீனாவும் நம்ம செந்திலும் கிளம்பிட்டாருங்க. உடனே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் கிளம்பிகிட்டே இருக்க கேப்பில் வந்துட்டு ஊர் காசு கொடுனான்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து கேட்க 100 ரூபா கொடுக்குறாரு. என்ன பண்ணுறது, கையில் காசு இல்லைம்மா, இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கடைசியில் நம்ம மீனை வந்துட்டு நான் தரேன், இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 500 ரூபா தரணுன்னு, இல்லை வேணாம் அண்ணி, எனக்கு அதுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு ஊர்லேருந்து ஏதாவது வாங்கிட்டு வாங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலான்னு வெளியே வந்து நிற்க, கிளம்பிட்டியாடா தம்பி, கிளம்பிட்டேன்ப்பா, என்னப்பா கிளம்பிட்டேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போறியாப்பான்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்து அமௌண்ட்டை அப்படியே என்றதை பார்த்தோன்னே பல்காக வரும்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் கனவு கண்டுட்டு இருக்காரு. இதை எங்கேயோ பார்த்த சீன் மாதிரி இல்லைங்க, நம்ம கில்லியில் நம்ம விஜய் சார் பண்ணது. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இதையே வச்சு கத்தையை கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையை கொடுத்துறாருங்கிற கதை தாங்க. இவர் பல கனவு கட்டி வச்சிருக்காரு. கடைசியில் பார்த்தா 1000 ரூபாயை கொடுத்து போடா ஜோலி முடிஞ்சிச்சுன்ட்டாங்க. தங்கறதுக்கு திங்கிறதுக்குலாம் அவங்களே செலவு பண்ணும்போது உங்களுக்கு என்ன செலவு இருக்க போகுதுன்ட்டாங்க. ஏன்ப்பா நல்லா வருவப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அரசு இருந்துட்டு 10,000 சொன்னோன்னே அதெல்லாம் போதும்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியிலேயே வாங்கிட்டு அந்த அப்செட்டோட கிளம்பி இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரு. வந்தோடனே நம்ம கதிர்கிட்ட புலம்ப, கதிர் ஏன்னா இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி 1000 ரூபா கொடுக்குறாரு, இப்போ மீனாட்டே போய் மீனாட்ட காசு வாங்கி அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்க முடியுமாடான்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அண்ணனுக்கு கஷ்டப்படுறது தாங்க முடியாமல் இருந்தால் நான் என்கிட்ட 800 ரூபா இருக்குது, இது எடுத்துகிட்டு போனாங்கிறாங்க. வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம்பாதிக்க மொத்த காசு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னப்பா பண்ணுவேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மீனா என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா, செந்திலோட நிலமை தாங்க. அதாவது தான் பொண்டாட்டிக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கிறதோட நிலமெல்லாம் ரொம்ப கொடுக்குறோங்க. அதை என்ன தான் பொண்டாட்டி சம்பாரிச்சாலும் அவர் கையிலேருந்து எடுத்து கொடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது புரியல நம்ம பாண்டியனுக்கு. ஒரு பக்கம் இவங்க கிளம்பி போக நம்ம சரவணன் வந்துட்டு அச்சோ மிஸ் பண்ணிட்டேன் வீட்டுக்கு போனால் படம் எப்படா பார்த்தீங்கன்னு கதை கேட்குற